ஜோதிடர் கலா விளக்கம் கொடுக்கறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு. இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது நேரம் நல்ல நேரம். புதியுகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் மனசுல 1000 கேள்விகள் வரும் இல்லையா? இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும், நம்ம நினைத்த காரியங்கள் வெற்றி கிடைக்குமா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் வரும். இது எல்லாவற்றிற்குமான ஜோதிட ரீதியான விளக்கங்கள் கொடுக்கறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஜோதிட கலா ரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444469445. வணக்கம் சார். நிச்சயம். ஐந்து கரத்தனை ஆணி முகத்தனை இந்தின் இளம்புரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொடுந்தினை புந்தியில் வைற்றடி போற்றுகின்றேனே. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவாவே நிறைய பேர் பாத்தீங்கன்னா 90% தினம் எழுந்த உடனே நம்மளுடைய ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாப்பாங்க, தின பலன்கள் பாப்பாங்க. ஆனா இது பார்த்தது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தாங்க, ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் தான் இருக்கும் இல்லையா? ஆனா இந்த புத்தாண்டு புது வருடம் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாரும் நினைக்கிறது இந்த ஆண்டு நம்ம ராசி நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கும், ஜாதக பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாப்பாங்க. சோ 2016 எப்படி இருக்கும்? 2016 ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது 2016 ஒவ்வொரு தினமும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் வருஷங்களுக்கு பூரா பார்க்கறது இந்த 1ஆம் தேதி நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இன்றைய இது பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு கன்னி லக்னத்தில் அழகா இந்த தினம் எடுத்திருக்கு. கன்னி லக்னம்ங்கிறது புதனுடையது. நல்ல புத்திசாலித்தனமாகவும் புதன்கிறது மகாவிஷ்ணுக்குரிய ஒரு ஸ்தானமாகவும் ஒரு கிரகமாகவும் இருக்கு. அது ரொம்ப விசேஷம் வாய்ந்ததாக. அதே மாதிரி சுக்கிரன் வந்து 3ஆம் இடம்னு சொல்லுவாங்க. அதாவது 3ஆம் இடம்ங்கிறது விருச்சிக ராசியில ரொம்ப வெற்றிகரமான நாளாக, அதே மாதிரி புது புது காரியங்கள் செய்வதற்கு உகந்த வருஷமாக, இந்த வருஷத்தில் பொருளாதாரமும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக, புதிய முயற்சிகளுக்கு உகந்ததாக இந்த வருடங்கள் ரொம்ப அழகா இருக்கு. இந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக அனைவருக்கும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனையா இருக்கு. கண்டிப்பா சார். பொது பலன்கள் வந்து நீங்க எல்லாருக்குமே வந்து நல்ல சிறப்பான வருடமா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட பார்த்துட்டு இருக்கிறவங்க எங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா ஒரு ராசிக்கு ஜெனரல் பலன்கள் எப்படி இருக்கும்? பொதுவா நம்ம 12 ராசிகள் நம்ம பார்க்கறது உண்டு. மேஷம், இந்த மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு இந்த வருஷம்? பொதுவா பாத்தீங்கன்னா இவங்க அஷ்டம சனிங்கிறது பயத்துல இருப்பாங்க. ஐயோ 8ல சனி வந்துருது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எந்த வகையில அது பாதிக்கிறதோ அந்த வகையிலே அது நன்மைகளும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லலாம். குரு உங்களுக்கு நல்ல ஸ்தானங்கள்ல இருக்கங்காட்டி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க கோயிலுக்கு போறது வழக்கமா எடுத்திருப்பீங்க. ஆனா இது ரொம்ப பிரதானம் தானம்னு சொல்லுவாங்க. அந்த தானத்தை நீங்க சரியா பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவா தானம்னா நான் பிறந்த நாள் அன்னைக்கு பண்றேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பா. அது கிடையாது. நித்திய தியானம்னு சொல்லுவா. தியானம் இல்ல தானம். அந்த தானத்தை நித்தியமாக கொஞ்சம் அரிசி அல்லது யாராவதுக்கு சில முடியாத வாளுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது, இது நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் மேஷராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்துட்டோம்னா ரிஷபராசின்னு சொல்லுவாங்க. இந்த ரிஷபராசி அப்படின்னு பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம்னா நினைச்ச காரியங்களும் மாற்றங்கள் உரியறதுக்கான ஒரு நல்ல சமயமாக இந்த சமயம் இருக்கு. நிறைய பேர் திருமண காரியங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பா. பிறர் மூலமாக நல்ல பண வரவும் வெற்றியும் கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பா. நிச்சயம் அவளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வருடங்களாக இருக்கும். உடல் உபாதைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்தந்த காலகட்டத்தில் இருக்கும். அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஆனால் சின்ன வயசுலேயே வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறவாளுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. தன்வந்திரி அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வருது. நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் இந்த வருடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி, மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேன்னா பிறருக்காகவே கவலைப்படக்கூடிய ராசியாக இருந்துட்டு இருக்கும். இந்த மிதுன ராசிக்கு இடமாற்றங்களுக்கு விசேஷமான நாளாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்க்கிறவங்க,
இடம் விட்டு இடம் மாற்றங்கள் எதிர்பார்க்குறவங்க, புதிய ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசேஷமான வருடங்களாக இந்த வருடங்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சாஸ்தா வழிபாடுன்னு சொல்லுவா, அதான் ஐயப்ப சுவாமி வழிபாடு பண்றது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்துட்டேன்னா கடகராசின்னு சொல்றது உண்டு. இந்த கடகராசிக்கு புதிய மாற்றங்களும் பணவரவும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இடம், வீடு, பொருட்கள் வாங்குறதுக்கு உகந்ததாக இருந்துட்டு இருக்கும். குழந்தைகள் வழியில் நன்மை செய்யக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். கவலையப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா எனக்கு சிறு சிறு குறைபாடுகள் இருந்துட்டு இருக்கு. போன வருஷம் இருந்தது, இந்த வருஷம் அது மாறுமா? படிப்புல நன்னா வருமா? நிச்சயம் நன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. படிப்புக்கு உகந்த தெய்வம் அப்படின்னு பார்த்தா சரஸ்வதி. சரஸ்வதி வழிபாடு பண்றது விசேஷம். புதன்கிழமை நாள் பண்றது இன்னும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டோம்னா சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் இத்தனை நாள் குரு எங்கூட இருந்தது, இந்த வருஷம் எனக்கு குரு மாற்றமாயிருது. அது நல்ல முன்னேற்றம் கொடுக்குமா? குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். எதிர்பார்த்த வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வீடு, இடம் வாங்குறதுல தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த தாமதத்தை மாறுறதுக்கு என்ன பண்ணணும்? குரு வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி குருவுக்கு உகந்த தெய்வம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா தட்சிணாமூர்த்தி சுவாமி, சுப்பிரமணிய வழிபாடும் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டோம்னா கன்னிராசி. கன்னிராசிக்கு குரு எங்களுக்கு வந்தாச்சு, நல்ல மாற்றம் இருக்குமா? இப்போதான் 7.5 சனி முடிஞ்சிருக்கு. இதுலேருந்து நல்ல இது தெரியுமா? ஆனால் 7.5 சனி முடிஞ்ச மாதிரியே தெரியலையே நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பா. ஆனால் இந்த டிசம்பர் 6ஆம் தேதிக்கு மேலே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அதே மாதிரி புதிய வரவுக்கு உகந்ததாக இருந்துட்டு இருக்கக்கூடியதாக கன்னிராசி இருக்கு. நிச்சயமா சார். அடுத்த ராசிகள் பத்தி நம்ம ஒவ்வொன்றா தொடர்ந்து பார்ப்போம். ஒரு நேர அழைப்புல இருக்காங்க. நிச்சயம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் தாம்பரத்துல பேசுறேன். தாம்பரம்ல இருந்து யார் பேசுறீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் புஷ்பா மேடம். புஷ்பாமா, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எங்க பையன் பேசணும் மேடம். எங்க பையன் பேர் வந்து சத்யராஜ். ஓகே, அவருடைய டேட் ஆஃப் பர்த்? அவருக்கு மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம் மேடம். அவனுக்கு சரிம்மா, என்ன கேட்கணும்? 85ல பிறந்தாரு. வெள்ளிக்கிழமை காலையில 8:05க்கு பிறந்தாரு மேடம், 14ஆம் தேதி. ஓகேமா, என்ன கேட்கணும் சத்யராஜ்காக இன்னைக்கு? சத்யராஜுக்கு இன்ன வரைக்கும் வந்து அவனுக்கு எந்த வேலையும் செட் ஆக மாட்டேங்குது. ஓகேமா, கவலையப்படாதீங்க, ஐயா பதில் சொல்லுவாங்க, கேட்கலாம். வணக்கம்மா, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இவங்களை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு? நான் இப்பதான் ஆரம்பத்துல அழகா சொல்லிட்டு இருந்தேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு இந்த அஷ்டம சனி இருக்கு. சின்ன விஷயங்களும் ரொம்ப கவலைக்குண்டா இருக்கு. இவருக்கு எப்போ உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மார்கழி மாதம், அதாவது ஜனவரி மாதம் ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தை மாசின்னு சொல்லுவாங்க. இன்னொரு 2 மாத காலகட்டத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். அதே மாதிரி மனசுல வந்து இப்படித்தான் வேணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க வேண்டாம். எந்த வேலைகள் கிடைச்சாலும் அதுக்கு போய் சேர்ந்துக்கிறது விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் டெய்லி பிள்ளையார் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷங்களை கொடுக்கும். விக்னங்களை போக்கி கொடுக்கக்கூடியவர் விநாயக பெருமான்னு சொல்லுவார். அது மாதிரி விக்ன விநாயகரை பிரார்த்தனை பண்ணுறதும் சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவாள். பௌர்ணமி முடிச்சு 4ஆவது நாள் பண்ணக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை கடைபிடிங்கோ, நிச்சயம் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், லைன்ல இருக்கீங்க. உங்க பேர் என்ன? என் பேர் கடலூர் இளங்கோவன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. மகர ராசி மேடம், நான் உத்திராட நட்சத்திரம். சரிங்க. என்னுடைய பொண்ணுக்கு மேரேஜ் இந்த வருஷம் நடக்குமா? எனக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, கடன் பிரச்சனைகள், அதெல்லாம் சரியாகுமா? ஓகேங்க, ஐயா பதில் சொல்லுவாங்க, கேட்கலாம். இப்போ உங்களோட ராசி உத்திராட நட்சத்திரம் மகர ராசியா இல்லை பொண்ணோடைய ராசி உத்திராட நட்சத்திரம் மகர ராசியான்னு தெரியல. பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா மகர ராசி உத்திராட நட்சத்திரத்துக்கு நான் எப்பவும் சொல்கிறது உண்டு. அதாவது இது நடக்குமா, இது நடக்கிறதுக்கு உண்டான தருணங்கள் இருக்கா, என்னால் பண்ண முடியுமா, இந்த வருஷம் என்னால் ஜெயிக்க முடியுமா, அந்த மாதிரி எண்ணங்கள் குழப்பங்களில் இருந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. குரு வந்து நல்ல ஸ்தானங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது. மார்ச் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு அருமையாக இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் 2016 உங்களுக்கு நல்ல மாற்றங்கள். 2015 பட்ட சிரமங்கள் நல்ல மாற்றங்களில் முன்னேற்றமாக 2016 நல்ல முன்னேற்றமாக ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அதனால் அவங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, நிச்சயம் நல்ல பலன்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு பண்ண வேண்டியது ஸ்வயம் வரா பார்வதின்னு சொல்லுவா. ஸ்வயம் வரா பார்வதி பூஜை. இந்த பூஜைகள் ரொம்ப விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் சென்னை 2ல இருந்து. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? என் பேர் ஓகே, உங்க ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க.
என் ராசி உத்திரம், கன்னி ராசி உத்திர நட்சத்திரம். ஓகே, என்ன கேட்கணும் சார் உங்களுக்காக இன்னைக்கு? என் பேருக்கு இந்த ஆண்டு பலன், அதாவது வேலை விஷயமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே இந்த ஆண்டு கவர்மெண்ட் கிடைக்குமா இருக்கேன். ஓகே சார், ஐயா பதில் சொல்வாங்க, கேட்கலாம். நல்லது சார். இப்போ இந்த வருஷம் நான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பொதுவாக வருஷ பலன்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு நான் அப்ளை சொல்லியிருக்கேன். இந்த 10ஆம் இடம் உத்தியோக பாவம்னு சொல்லுவா. இந்த உத்தியோக பாவத்துக்கு உண்டான அதிபதியாகப்பட்டவர் ரொம்ப நன்னா இருக்கார், கவலைப்பட வேண்டியதில்லை. வக்ரகதியில் இருந்தாலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு. எப்பத்திலேருந்து எனக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், எப்பத்திலேருந்து எனக்கு முன்னேற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், உங்கள் ராசி பிரகாரம் பார்த்துட்டதுனாலே உங்களுக்கு நல்ல ஸ்தானங்கள் தான் இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு. மேலும் முயற்சிகளை ஜாஸ்தியாக எடுக்கணும். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய எண்ணத்தை நாளைக்கு மறந்துடுறது உண்டு. இன்னைக்கு இப்போ ஒரு வீடு பார்க்கணும்னு நினைப்போம், நாளைக்கு காலையில் அதை மறக்காம தொடர்ந்து முயற்சி செய்யணும். முயற்சிக்கு நிச்சயம் மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. வெள்ளிக்கிழமை தோறும், இன்னைக்கும் அதே நாள் தான், வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகையை வழிபடுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அம்மன் கோயில், மாரியம்மன், அதுமாதிரி அம்மன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். அதான் அம்பாளை வழிபட சொல்கிறா, அந்த சக்தியை கொடுக்கும். முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உங்களுக்காக நல்ல செய்திகள் காத்துட்டு இருக்கு. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் மகேந்திர முகப்பன் பேசுறேங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? என்னுடைய மருமகன் என்னுடைய டாக்டர் பத்தி கேட்கணும். ஓகேங்க, அவங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. என்னுடைய மருமகன் பேரு ஜெகன். ஓகே, அவரு ராசி வந்து ரிஷப ராசி, நட்சத்திரம் வந்து கிருத்திகா நட்சத்திரம். ஓகே சார், உங்க மகளுடையது? கடக ராசி, இந்த பூச நட்சத்திரம். ஓகே, என்ன கேட்கணும் சார் அவங்களுக்காக இன்னைக்கு? அவங்க கல்யாணம் ஆகி 4 வருடம் ஆகுது. ஓகே, இப்ப அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியணும். ஓகே சார், ஐயா பதில் சொல்வாங்க, கேட்கலாம். பொதுவா இந்த கடகராசிக்கு பார்த்துட்டோம்னா இந்த புத்திர சம்பந்தமான விஷயங்கள், ஏன்னா 5ல் வந்து சனிபாவம் இருக்கங்காட்டி இந்த புத்திர சம்பந்தமான கேள்விகள் இந்த வருஷம் நிறைய பேருக்கு எழுதுண்டு. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா அவரோட பொறுத்தளவுக்கும் கிருத்திய நட்சத்திரமா இருந்தகாண்டி சப்தமாஷ்டமஸ்தானத்துக்கு உண்டான சனி பகவான் அங்க இருந்துட்டு இருக்கார். அதுவும் சில பாதிப்புகளை இருந்துட்டு இருக்கு அப்படின்றது பொதுவாக நம்ம ஜாதக பலன்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு என்ன மாற்றுக்கள், இது என்ன மாற்றங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்மளுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 5ஆம் இடம்னு சொல்றது உண்டு. இந்த 5ஆம் இடம் நன்னா இருந்தாலே நல்ல மாற்றங்கள் கூடியதாக இருக்கு. நீங்க 5ஆம் இடம் சில கிரகங்கள் தடுக்கும் பொழுது இந்த மாதிரி தன்மைகள் ஏற்படும். நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ருத்ர சமக்கம்னு சொல்லுவா. அதாவது சிவபெருமான் கோயிலுக்கு போங்கோ, கபாலீஸ்வரர் கோயிலோ இல்லை பிரசித்தி பெற்ற சிவபெருமான், இல்லை உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க சிவபெருமான் கோயிலுக்கு போய் ருத்ராபிஷேகம்னு சொல்லுவா. அபிஷேகங்களே ரொம்ப சிறப்பு, உங்களுக்கு தெரியும். ருத்ராபிஷேகம் மேலும் சிறப்பாக இருக்கும். அதை முடிச்சுட்டு ஒரு 48 நாட்களுக்குள்ள சந்தான கோபால கிருஷ்ண பூஜைன்னு சொல்லுவோம். உங்க ஆத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட கேளுங்க, ரொம்ப அழகா சொல்லுவா. இந்த 2 பூஜைகளும் பண்ணுங்க, நிச்சயம் நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அழைப்பிற்கு நன்றி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களையும் ஒவ்வொரு ராசிக்கால மிக தெளிவான பலன்களையும் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஒரு சிறிய வேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிட கலா ரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459445. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? செல்விங்க. செல்விமா, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்தா பேசுறோம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? என் பேருக்கு நானே கேக்குறேன். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 20/12/86. ஓகேமா, டைம் ஆஃப் பர்த்? கடகராசி. சரி, கடகராசி நட்சத்திரம் மேஷம். ஓகேமா, என்ன கேட்கணும் செல்வி உங்களுக்காக இன்னைக்கு? இந்த வருஷம் எப்படி இருக்கும்னுட்டு. ஓகே, கண்டிப்பா ஐயா பதில் சொல்வாங்க, கேட்கலாம். வணக்கம்மா. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குது இந்த வருஷம், எப்படி இருந்துன்னு இருக்கு, எனக்கு நல்ல மாற்றங்கள் தருமா, இல்லை இப்படியே போயிட்டு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எதையுமே ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனோபக்குவங்கள் கொடுக்கறதாக உங்களுடைய மனம் இருந்துட்டு இருக்கங்காட்டி, இங்கே இருந்தாலும் நான் பண்ணுவேன், இங்கே இருந்தாலும் நான் பண்ணுவேன், எங்கே இருந்தாலும் நான் வேலை செய்வேன், எதாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய தன்மைகள் இருப்பீங்க. பொதுவாக இது உங்களுக்கு பழகி இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எதிர்கால வாழ்க்கை நன்னா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நிச்சயம் நன்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. காரிய தடங்கள் யதார்த்தமாக உங்கள் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கங்காட்டி பெருசாக அது உங்களுக்கு தெரியறது கிடையாது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை இந்த வருஷம் கொடுக்கறதாகவும், நினைச்ச காரியங்களில் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும் இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அழைப்பிற்கு நன்றி. நம்ம இந்த நேருக்கு முன்னாடி ஒவ்வொரு ராசிக்கான தனிப்பட்ட பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்ப்போம். இப்போ கன்னி ராசி வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது பார்த்துட்டோம்னா உங்களுக்கு துலா ராசி. இந்த துலா ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம்னு சொல்லுவோம். அதாவது சனி பகவான் 7.5 சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துருக்கு. எனக்கு இது ரொம்ப சங்கடமாக இருந்துட்டு இருக்கு. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இத்தனை நாள் இருந்துட்டு இருக்கு. பொருளாதாரத்தில் எனக்கு என்னைக்கு முன்னேற்றங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசியாக இருந்துட்டு இருக்கு. இந்த வருடங்களும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய 8வது மாதம் குரு பயிற்சி ஆகிறார், 12ல் போய் உட்காந்துட்டு வரப்போறாரு. அது எனக்கு மாற்றங்கள் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலையே பட வேண்டாம். நல்ல மாற்றங்கள், புதிய வரவுக்குண்டான எதிர்பார்ப்பு வெற்றியை கொடுக்கறதாக உங்களுக்கு அமையும். ஆனால் துளாராசி 7.5 சனியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் சனி வழிபாடு பண்ணுறது விசேஷ பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கே தெரியும், சனிக்கிழமை போய் அர்ச்சனை பண்ணிக்கிறது. அடுத்தது பார்த்துட்டல் அப்படின்னா விருச்சிக ராசின்னு சொல்லுவாள். யாராவது எதாவது பேசினாலும் தன்னை பற்றியே கவலைப்பட்டு இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை. ஜென்ம சனியாச்சே, எனக்கு எப்படி இவ்வளோ வேலை, எனக்கு ஏன் இவ்வளோ வேலை நடக்குது, எனக்கு ஏன் நான் மட்டும் வேலை செய்யணுமா, மற்றவாலாம் வேலையே செய்கிறது இல்லையாட்டிருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அப்படி கிடையாது. நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய வருடங்களாக இந்த வருடங்கள் இருக்கும். திருப்தி தரணும். ஒவ்வொரு ராசிக்கும் திருப்திங்கிறது யதார்த்தமாக இருக்காது. ஆனால் இந்த ராசிக்கு திருப்திங்கிறது இந்த வருஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முன்னேற்றம் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். புதிய விஷயங்கள் தொடர்கிறதுக்கும் புதிய ஐடியா பிறருக்கு கொடுக்கறதுக்கும் நல்லதாக இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தனுர் ராசி. இந்த தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம்னா சாதாரணமாக எல்லாரும் மனுஷா பேசுவா, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். அவள் கிளம்பி போய் நடந்து இந்த மாதிரி சின்ன விஷயத்தையும் பெருசாக நினைக்கக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். அதுவும் அந்த பெருசாக நினைக்கக்கூடிய மனோபாவங்கள் எனக்கு நல்லது பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால்னா கொஸ்டின் மார்க் தான். ஆனால் இந்த வருடம் அப்படி கிடையாது. குரு 10ஆம் இடத்துல இருக்கங்காட்டி மாற்றங்கள் சில குழப்பங்களாக இருக்கும், ஆனால் மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றமாக 2-3 வருடங்களுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். புதன் உங்களுக்கு ரெட்ரோகிரேஷன் சொல்லுவா, அதான் வக்ரத்தில் இருக்கு. இந்த வக்ரத்திலிருந்து மாறுபடும். இந்த மாறுபடும் போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நிச்சயமா தொடர்ந்து பேசும் ஒரு நேர அழைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, என் பேர் கோகிலா தேவி. கோகிலாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் இங்க மடிப்பாக்கத்துல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எனக்காக தான். உங்க டேட் ஆஃப் பர்த்? 28/04/1992. டைம் ஆஃப் பர்த்? டைம் அரௌண்ட் மார்னிங் 4. சரிம்மா, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? கும்பராசி, சதயம் நட்சத்திரம். ஓகே, என்ன கேட்கணும் கோகிலா உங்களுக்காக? இந்த இயர் எப்படி இருக்கும் அவ்வளவுதான். ஓகே, ஐயா பதில் சொல்வாங்க, கேட்கலாம். வணக்கம்மா. உங்களுக்கு 23வது நடக்கிறது. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா கும்பராசி சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு மகாதசையில் படுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா குரு மகாதசை. இந்த குரு அடுத்து சனி மகாதசைன்னு சொல்லுவா. குரு உங்களுக்கு சாதகமான வருடமாக இந்த வருடங்கள் இருந்துட்டு இருக்கு. அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்த வருடம் எல்லாரும் சொல்லுவாங்க, அதே மாதிரி அஷ்டமத்தில் உங்களுக்கு குரு பகவான் போயாச்சுன்னா உங்களுக்கு தடங்கல்கள் இருந்துட்டு இருக்குமே அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் குரு வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா. அவன் மூகாம்பிகை போயிட்டு வர்றது, மூகாம்பி அம்பாளை பிரார்த்தனை பண்றது உங்களுக்கு தெரிந்த மந்திரம் தான். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்க வர்றது ரொம்ப விசேஷம். காலையில் ஒரு 16 தடவை, சாயந்தரம் ஒரு 16 தடவை நல்லா ஜபம் பண்ணுங்க. நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இந்த வருஷங்களாக இருக்கும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம் மேடம். சங்கர் மேடம். சங்கர் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க கிருஷ்ணகிரில இருந்து கால் பண்றோம் மேடம். சொல்லுங்க சார், யாருக்காக இன்னைக்கு கேள்வி கேட்க போறீங்க? எங்க ஃபேமிலி கேட்கலான்னு இருக்கோம் மேடம். ஓகே, யாராவது ஒருத்தர் கேளுங்க. குறிப்பாக அவங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. சரி, எடுத்து கேட்கறேன் மேடம். சொல்லுங்க. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். ஓகே, ராசி மேடம். ராசி சொல்லுங்க. ராசி மிதுன ராசி. மிதுன ராசி. என்ன கேட்கணும் கேள்வி? இந்த வருஷம் எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு கொஞ்சம். ஓகே, ஐயா பதில் சொல்வாங்க, கேட்கலாம். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்திருக்கிறது. உங்கள் பேரே விசேஷமான பேருன்னு சொல்லுவா. சங்கரா சங்கரான்னு சொல்ல சொல்ல புண்ணியங்கள் கிடைக்கும்னு சொல்லுவா. புண்ணியத்தை நிறையா பேர் எதிர்பார்க்கறது உண்டு. ஆனால் வாழ்க்கையில் மாற்றங்கள்ங்கிறது பொதுவாக மிதுன ராசிக்காரா எதிர்பார்ப்பா. இப்போ பொறுத்தளவுக்கு இந்த உடல் உபாதைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. எதுவுமே ஒரு நிதான போக்கில் போயின்னு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா கவலையே பட வேண்டாம். நரசிங்க சுவாமின்னு சொல்லுவா. நரசிங்க சுவாமியை வழிபட வழிபட காரியம் வேக வேகமாக போகும்னு சொல்லுவா. அதே மாதிரி பார்த்தோம்னா நல்ல மாற்றங்கள் கொடுக்கறதா இருப்பா. பொதுவாக குடும்பத்துக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கேன். பொதுவாக உங்கள் ராசியை வச்சு குடும்பம் எல்லாத்துக்கும் பார்க்குறங்காட்டி இன்னைக்கு குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. ஏதாவது இடம் மற்ற விஷயங்கள் வாங்குறது மற்றவா பேரில் முயற்சி பண்ணிக்கிறது நல்ல முன்னேற்றமாக இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. யார் பேசுறீங்க? மேடம், என் பேர் நந்தினிங்க மேடம். நந்தினி, எங்க இருந்து கால் பண்றீங்க?
நாங்க சேலம்ல இருந்து கால் பண்றோங்க மேடம். சொல்லுங்க நந்தினி, யாருக்காக நீ கேட்க போறீங்க? எங்க கொழுந்தனார் விஜயகுமாருக்காக கேட்கணுங்க மேடம். ஓகே, விஜயகுமாரோடைய ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. அவங்க ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம் மேடம். ஓகேம்மா, என்ன கேட்கணுமா அவருக்காக இன்னைக்கு? அவருக்கு வந்து ஜாதகம் வெளியே விட்டு 5 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க மேடம். ஓகே. ஆனா இன்னும் வந்து கல்யாணமே எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. ஓகே. வர்றது எல்லாமே அப்படியே தடங்கள் ஆயிட்டே இருக்குங்க மேடம். சரிம்மா, கவலைப்படாதீங்க, ஐயா பதில் சொல்ல போறாங்க, கேட்கலாம். பொதுவா ஒரு ஜாதகத்துல திருமண காரியங்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே தடங்களாகுது, எனக்கு வந்து காரியமே நடைபெற மாட்டேங்குது, 5 வருஷமாச்சு இன்னும் காரியங்கள் நடைபெற மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா பித்ருதோஷம்னு சொல்லுவாங்க. சூரியன் வந்து அவ்வளோ பலம் இல்லைன்னா அந்த காரியங்கள்ல தடசங்கள் ஆகும். பொதுவாக இந்த மாதிரி தடசங்கள் ஆகிறது நல்லதா எதிர்மறையானதான்னு கேட்டிங்கன்னா நல்லதுன்னு தான் சொல்லலாம். என்ன காரியம்? திருமணம் ஆகி சில தடங்கல்கள் ஆகிறத விட திருமணத்துக்கு முன்னாடி ஆகி திருப்பி அதெல்லாம் சரி பண்ணிட்டு அடுத்த நிலைக்கு போகிறது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறது உண்டு. நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ராமேஸ்வரத்துக்கு பொதுவாக நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்றது கிடையாது, அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. அங்கே ராமேஸ்வரத்தில் இருக்கிற அச்சர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப அழகாக உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்வதி பரமேஸ்வர பூஜைன்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது கோயிலில், சிவபெருமான் கோயிலில் சங்காபிஷேகம் நடத்துறது உண்டு. அந்த சங்காபிஷேகத்தில் கலந்துக்கோங்க, நிச்சயம் வெற்றி பெறும். உங்கள் ஜாதகத்தை காமாட்சி அம்பாள்னு சொல்லுவாங்க, அந்த காமாட்சி கிட்ட போய் நல்லா பிரார்த்தனை பண்ணி எடுங்க. அவருக்கு நிச்சயம் நல்ல செய்திகள் இந்த வருஷம் வர செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், சுமதி பேசுறேங்க. சுமதிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க கொல்லத்தூர், சென்னையில இருந்து பேசுறோம் மேடம். என்னோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட நேம் எனக்கு தான். ஓகேமா, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? என்னோட நேம் அது ராசி வந்து மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். சரி, என்ன கேட்கணும் சுமதி உங்களுக்காக இன்னைக்கு? எனக்கு வந்து இது தாய் வீட்டுல இருந்து எனக்கு வந்து வர வேண்டிய சொத்து வருமா? எனக்கு ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சரியா இன்னும் ஒரு பாசமான இதுல இல்ல, ஏன் இந்த மாதிரி இருக்காங்க? நான் என்ன பரிகாரம் செஞ்சா எனக்கு அந்த மாதிரி நல்லா இருப்பாரு? சுமதி, கவலையப்படாதீங்க, எல்லாத்துக்குமே ஐயா பதில் சொல்ல போறாங்க, கேட்கலாம். வணக்கம் சுமதிமா. பொதுவாக பார்த்தோம்னா மகர ராசியில் பிறந்திருக்கேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய தசாபுக்தி பிரதான காரணமாக இருக்கும். ராசிநாதன்னு சொல்லுவோம், அதாவது உங்கள் ராசிக்குண்டான அதிபதி உங்கள் ராசியவே பார்வையிடுறாருன்னு சொல்கிறது உண்டு. பார்வையிடுறாருன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் பிறர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோங்கிற விஷயங்கள் இருக்குது. யாரோ 2 பேர் பேசிட்டு இருக்க, நம்மள தான் பேசிட்டு இருக்காளோன்னு நினச்சிட்டு இருந்தால் அதையவே கவனிச்சுட்டு இருப்பேன். யாரோ 2 பேர் திருடர் வந்துட்டாரு வீட்டில், என்ன நடக்குது, சரசரன்னு சின்ன சின்ன சவுண்டு கேட்டுது அப்படின்னு சொன்னால் சாதாரண பள்ளி கத்துற சவுண்டு கூட நம்மளுக்கு பெரிய யாரோ நடந்து போகிற மாதிரி சவுண்டு கேட்டுட்டு இருக்கும். அந்த மாதிரி மன யோசனைகள் ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் மன யோசனைகளை குறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணால் சந்திர வழிபாடுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு திங்கட்கிழமை சந்திரனுக்கு உண்டான அபிஷேக ஆராதனை, அதே மாதிரி வழிபாடு, அர்ச்சனைகள் பண்றது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துக்கு அன்னோன்யம் வரணும், எனக்கு நல்ல குடும்ப க்ஷேமமா இருக்கணும்னா அதுக்கு தான் அந்த காலத்திலேயே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்க குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவா. குலத்தை மேன்மைப்படுத்தக்கூடியதாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நல்ல பாசங்கள் இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறது குலதெய்வ வழிபாட்டில் ரொம்ப அழகாக நிறைவேறும். குலதெய்வ வழிபாடை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா போகிறேன் அப்போ வேண்டிக்கிறேன், அது கிடையாது. நல்லா டெய்லி நித்தியம் பிரார்த்தனை பண்ணுறது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணுறது நல்ல வெற்றியை கொடுக்கும். நீங்கள் கேட்ட கேள்விக்குண்டான பதில்கள் அதுலேயே வந்துடும். அழைப்பிற்கு நன்றி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களையும் இந்த ஆண்டிற்கான ராசி பலன்களையும் தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய கேள்விகளையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஒரு சிறிய வேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மளே பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிட கலா ரத்னா திரு மகேஷ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459445. சார், இந்த ஆண்டிற்கான ராசி பலன் பார்த்துட்டு இருந்தோம், தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப தனுர் ராசி வரைக்கும் நம்ம இப்போ முடிஞ்சிருக்கு. அடுத்தது மகர ராசின்னு சொல்லுவா. இப்பதான் ஒருத்தங்க மகர ராசியில பேசியிருந்தா. மகர ராசியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நன்னா இருக்கு, கவலைப்பட வேண்டியதில்லை. பொதுவா எப்பத்துல இருந்து நன்னா இருக்கு, நீங்க சொல்ற இன்னைக்கே நிறைய குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. ஏன்னா இன்னைக்கு ஆரம்பிச்ச லக்னம் அப்படி இருந்திருக்கு. உங்களுக்கு கவலையே பட வேண்டியதில்லை. ஜனவரி மாதம் 6ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்கு. 6ஆம் தேதி காலைக்கு மேல உங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்கு. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வக்ரமாகக்கூடிய காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கார். ஆனா தடங்கல்கள் அறவே நீங்கிரும். நீங்க வந்து துர்க்கை வழிபாடு பண்றது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவா. ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளி துர்க்கை வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுமாதிரி தியானம் பண்றது, நம்ம பூஜை முறைகள்லயே பார்த்துட்டோம்னா தியானம் அப்படின்னு சொல்லி மந்திரமே சொல்லுவார். ருத்ரத்துல பார்த்தோம்னா தியானம்னு இருக்கும். எந்த பூஜையிலையும்
தியானம்ங்கிற மந்திரங்கள் இருக்கும். அது மாதிரி தியானம் பண்ணுறது அவ்வளோ விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சுவாமியினுடைய நாமத்தை சொல்கிறது அவ்வளோ விசேஷமாக இருக்கக்கூடியதாக உங்களுக்கு அமைஞ்சு கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டுனா கும்பராசி. கும்பராசியை பொறுத்தளவுக்கு நான் எதுக்கு கவலைப்படணும், எல்லாமே சரியாக போயின்னு இருக்கு, எனக்காக எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கா, முடிஞ்சால் நான் அவளையே வேலை வாங்கி பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் இந்த வருஷமும் அதே மாதிரி நிறையா வேலை வாங்கலாம், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. உங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கு. வாகனங்கள் செல்றது, வாகனங்களில் போகும்போது சிறு சிறு தடங்கல்கள் ஆகும். அதனால் பைரவர் வழிபாடு மட்டும் நல்லா பண்ணிக்கிறது விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாள். பைரவருக்கு அஷ்டமி வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி பைரவருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் பார்த்துட்டோம்னா 4 to 6 ராகு காலம் ரொம்ப விசேஷ வழிபாடு பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அங்கே போய் 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுறது இந்த வருஷம் ரொம்ப சுமூகமாகும். புதிய வேலை வாய்ப்புகள் வெற்றி தரக்கூடியதாகவும் சொந்த பந்தங்கள் மூலமா நல்ல செய்திகள் வரக்கூடியதாகவும் நிச்சயமா அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. தொடர்ந்து பேசுவோம். நேரழைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, சரஸ்வதி. சொல்லுங்க சரஸ்வதிமா, இன்னைக்கு யாருக்கா கேள்வி கேட்க போறீங்க? எங்களோட ஹஸ்பண்ட் மேடம். அவருடைய பெயர்? சரவணன். ராசி மற்றும் நட்சத்திரம்? மூலம், தனுசு. ஓகேம்மா, என்ன கேட்கணும் உங்க கணவருக்காக இன்னைக்கு? அவருடைய ஜாப் எப்படி இருக்கும் மேம்? ஜாப் குறித்து கேட்கணும் இல்லையா? சார் பதில் சொல்வாங்க, கேட்கலாம். பொதுவாக தனுசு ராசி நேருக்கு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, குரு வந்து 9ஆம் இடம், இடம் விட்டு இடம் மாறணும். பொதுவாக ஒரே இடத்துல நம்ம வந்து இடம் தேடிட்டு இருப்போம், வேலை வாய்ப்பு தேடிட்டு இருப்போம். இன்றைக்கி சென்னையில் இருந்தால் சென்னையில் தேடிட்டு இருப்போம், பெங்களூர் இருந்தால் பெங்களூர்லேயே தேடிட்டு இருப்போம், அந்த உள்ளூருக்குள்ளேயே தேடிட்டு இருப்போம். கொஞ்சம் இடம் மாற்றம் பண்ணி தேடி பார்க்குறது இவருக்கு நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இடமாற்றம் எனக்கு வந்தது சார், ஆனால் நான் தான் எடுக்கலை, அதுதான் தவறு. அதனால் இடம் மாற்றங்கள் பண்ணி நீங்கள் வேலை வாய்ப்பை தேடுறது நல்ல விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த காலத்தில் ஜோதிடத்தில் பார்த்துட்டோம்னா ரொம்ப அழகாக சொல்லுவாள், கிழக்க பார்த்து போங்க, வடக்க பார்த்து போங்க, உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நான் அந்த காலத்து மாதிரியே ஜோதிடம் சொல்கிறேங்காட்டி நான் ரொம்ப அழகாக சொல்கிறேன், உங்களுக்கு வடக்கு பார்த்த திசையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். ஜெயமூர்த்தி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்தா மேடம். சொல்லுங்க சார், யாருக்காக இன்னைக்கு கேள்வி கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி மகர ராசி, நட்சத்திரம் திருவோணம். ஓகே, என்ன கேட்கணும் சார் உங்களுக்காக இன்னைக்கு? இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு மேடம் அதுக்காக. ஓகே, ஐயா பதில் சொல்ல போறாங்க, கேட்கலாம். பொதுவாக மகர ராசி இப்போ தான் நான் பூர்த்தி பண்ணியிருக்கேன். இருந்தாலும் திருவோண நட்சத்திரம் காட்டி ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் எனக்கு எப்படி இருந்துன்னு இருக்கும். நிறைய வாழ்க்கையில் லட்சியங்கள் வச்சுட்டு இருக்கேன், இந்த லட்சியங்கள்லாம் நடைபெறும். சின்ன சின்ன காரியங்கள் தடையாக இருக்குது. ஒருத்தர் நல்ல செய்தி வந்து சொல்லுவார்னு எதிர்பார்க்குறேன், இந்த ஒரு 10 நாள் எதிர்பார்க்குற காரிய வெற்றி ஆகுமா, இந்த மாதிரி கேள்விகள் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. நல்ல மாற்றங்களுக்கு விசேஷமான வருஷங்களாக இந்த வருஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கிருஷ்ண திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தங்காட்டி கிருஷ்ண வழிபாடு, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது. சனிக்கிழமை தோறும் துளசியில் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். துளசிங்கிறது அம்பிகை. அந்த அம்பிகைட்ட நீங்கள் மனசில் ஹிருதயத்தில் வச்சு பூஜை பண்ணி எந்த விஷயத்தை நீங்கள் சுவாமிகிட்ட கொண்டு போனாலும் அது நிச்சயமாக பலன்கள் கொடுக்கும்னு சொல்லலாம். அதனால் கிருஷ்ண வழிபாடு விசேஷ வழிபாடாக உங்களுக்கு இருக்கும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க ஈரோட்ல இருந்து சிவபிரந்த தேவி பேசுறேங்க. வணக்கங்க. வணக்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கேக்குறேங்க. அவங்க பெயர்? அவங்க பேரு ஆனந்தலட்சுமி. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி மகர ராசி, நட்சத்திரம் உத்திராடம், 4ஆம் பாதம், ராகு திசை நடக்குதுங்க. திருமணத்துக்காக கேக்குறேங்க. ஓகே, மைய பதில் சொல்வாங்க, கேட்கலாம். வணக்கம்மா. உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு உங்களுக்கு மகர ராசி வந்துன்னு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ராசி பலன் பிரகாரம் இவங்களுக்கு திருமண விஷயங்கள் நல்லா கைகூடுமா அப்படின்னு பார்த்தா, பொதுவாக ஒரு காரிய தடங்கள் அப்படின்னு வரதா இருந்தாலும் அது வந்து ராகு கேதுன்னு சாயா கிரகங்கள்னு பேர். ராகு கேதுனால தடசங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா பேர் பார்த்துட்டீங்கன்னா நான் ராகு கேது கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், ஆனால் இந்த காரியங்கள் இன்னும் நடைபெறதில்லை அப்படின்வா. அதாவது மனனம் சிரவணம்னு சொல்லுவா. மந்திரத்தை சொல்லும்போது கூட மனதார ஜபம் பண்ணணும்னு சொல்கிறது. அதே மாதிரி சதா காலத்தில் லயச்சிருக்கணும்னு நம்ம பெரியவங்க சொல்கிறது இல்லையா, சார் தொழிலில் என்னமோ ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது, நீ முதல்ல மனசார அதை பண்ணு, அப்போ நிச்சயம் அந்த காரியம் வெற்றி பெறதுன்னு எத்தனையோ பேர் சொல்கிறது உண்டு. அது மாதிரி இந்த விஷயங்களும் அப்படி தான். இந்த ராகு கேது பூஜையை கூட ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தியாக நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணினா நிச்சயம் காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உதாரணத்துக்கு பிள்ளையாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 நாகர், அரச மரத்துக்கு அடியில் 2 நாகர்கள் இருக்கும். அந்த 2 நாகருக்கு 90 நாட்கள் வந்து பால் அபிஷேகம் பண்ணுங்க. அதேமாதிரி மனசார அந்த காரியத்தை பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாக அமையும்.
அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். சாட்சியில இருந்து சுப்பிரமணியன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி சிம்ம ராசி, நட்சத்திரம் மகா நட்சத்திரம் மேடம். என்ன கேட்கணும் சார் உங்களுக்காக இன்னைக்கு? எனக்கு கல்யாணம் முடிய போகுது. அது நேரங்காலம் எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்கணும். கல்யாணம் முடிய போகுது, 23 வயசுல முடிய போகுது. லவ் மேரேஜ், வீட்டுல இது பண்ணி முடிக்கிறோம். நேரங்காலங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும். முதல்ல வாழ்த்துக்கள் சார். இப்ப ஐயா பதில் சொல்லுவாங்க, கேட்கலாம். அதாவது கல்யாணம் முடிய போறது அப்படின்னு சொல்லியிருக்கார். சிம்மராசி மகா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். நிச்சயம் அவளே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கா. அதே மாதிரி தான் நானும் சொல்றேன். ஏன்னா இந்த வருஷம் நல்ல வாழ்த்துக்களுக்கு உண்டான வருஷங்களாக இருக்கு. குரு 2ஆம் இடத்துல இருக்கு. 2ஆம் இடத்துக்கு வரப்போறது 8வது மாசத்துல வரப்போறது. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வருஷமாக இருந்துன்னு இருக்கு. நீங்க 2 பேரும் சேர்ந்து திருப்பதி வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். வெங்கடாஜலபதியை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்திருந்து அப்படின்னு சொன்னா அதை சீக்கிரம் நிறைவேற்றிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா பிரார்த்தனை வழிபாடு தான் நிறைய பேர் வேண்டிகிட்டே இருப்பா. ஒரு அம்மா வந்திருந்தா, சுவாமி ஒரு நோட்டு புஸ்தகத்தில் எடுத்து வச்சிருந்தா, கிட்டத்தட்ட 4 பேஜ் எழுதி வச்சிருந்தா. அந்த 4 பேஜ் நல்ல வேலை நோட்டு புஸ்தகத்தில் எழுதி வச்சிருந்தா. திடீர்னு மறந்துட்டான்னு சொன்னா கூட அது தடங்களா போயிடும். அதான் அந்த வழிபாடு முடியறதுக்கே நிச்சயம் ஒரு 50 வருஷம் ஆக மாட்டிருக்குன்னு அந்த அளவுக்கு எழுதி வச்சிருந்தா. அந்த மாதிரி அந்த வேண்டுதல் வழிபாடை உடனுக்குடனே பண்றது ரொம்ப விசேஷம். திருப்பதி வழிபாடு பண்றது இன்னும் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அழைப்பிற்கு நன்றி. அதாவது வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப தலை சிறந்த ஒன்று இல்லையா? நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குலதெய்வம் எதுன்னே தெரியாமையும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணலாம்? பொதுவா நம்ம குலதெய்வம் தெரியாதவா பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல சில பேருக்கு தெரியும்ன்றதை விட பிரஸ்னம்னு சொல்லுவா. பிரஸ்னம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது. இன்னைக்கு கேரளால நிறைய பேர் பார்க்கறது உண்டு. அந்த பிரஸ்னத்துல என்ன தெய்வம்னு சொல்லிட்டு பார்க்கறது ரொம்ப விசேஷம். அதாவது ஆராதனைன்னு, பிரஸ்னம்னா உதிக்கிறது அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த பிரஸ்னம் விட்டு அவங்களுக்கு எந்த திசையில அந்த வழிபாடு பண்ணலாம், எந்த திசையில அந்த கோயில் இருக்கு, கோயிலுக்கு பக்கத்துல என்னென்ன இருக்கு, அது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, அந்த தெய்வத்துக்கு நீங்க என்னென்ன வழிபாடு இனிமே பண்ணிக்கிறோம்ங்கிறத ரொம்ப அழகா பிரச்சனத்துல நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் எங்களுக்கு அது தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவா பார்த்தீங்கன்னா, தெரியாதவாளுக்கு திருப்பதி தெய்வமா இருப்பா. பழனிசுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது விசேஷ வழிபாடு. ஆனா ஸ்ரத்தையா குலதெய்வ வழிபாடு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப வெற்றியை கொடுக்கும். பொதுவாகவே சொல்லுவாங்க, திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பா சொல்றீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர் அடைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் ராமசாமி, ராசிபுரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எங்க டாக்டருக்காக பார்க்கணும் மேடம். அவங்க பெயர்? சக்தி பிரியா. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி வந்து ராசி தனுசு, நட்சத்திரம் உத்திராடம், பெற்று டேட் வந்து 11/6/90, 12/11 பகல். ஓகே சார். சக்தி பிரியாக்காக என்ன கேட்கணும் இன்னைக்கு? ஜாப் எப்ப கிடைக்கும், மேரேஜ் எப்ப ஆகும்? ஓகே, ஐயா பதில் சொல்லுவாங்க, கேட்கலாம். ரொம்ப சந்தோஷம் சார். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுர் ராசி சொல்லியிருக்கீங்க. உத்திராட நட்சத்திரம் தனுர் ராசிங்கும் போது முதல் பாதங்கள் அங்கே இருக்கு. அடுத்தது பார்த்துட்டுனா இவ அப்போ பிறக்கும்போது இருக்கக்கூடிய சூரிய மகாதசை. இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய நாள் கூட சூரியனுடைய நட்சத்திரம் தான் போகிறது. அதே மாதிரி சூரியன் இருக்கக்கூடிய இடம் மார்கழி மாதம், சூரியன் அவங்க ராசியில தான் இருக்கு. அதனால எல்லாமே நல்ல குட் சைன்னு சொல்லுவா. அதாவது நல்ல விஷயங்கள் நல்ல நிமித்தமாக இவங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்றது உண்டு. அதே மாதிரி வேலை வாய்ப்புக்கு உகந்த மாதமாக இந்த மாதம் இருக்கு. இந்த மாதம் அடுத்த மாதம் நீங்க ட்ரை பண்ணிக்கிறது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதாக இருந்துட்டு இருக்கு. 1. 2வது திருமண காரியங்கள் சொல்லுவா. திருமணத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் வேலை கிடைக்கட்டும், அப்புறம் திருமணத்தை பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் தோன்றிட்டு இருக்கும். பொதுவாக குரு பலன்கள் அப்படிங்கிறது இந்த வருஷங்கள் இருக்கு. அதை பிரயோஜனப்படுத்திக்கிற விசேஷம். 25வது வயது நடக்கிறது. இப்போவே ஆல்டர்னேட்டிவாக அதுவும் சேர்ந்து பார்த்துக்கணும். அப்போவே ஒருத்தருக்கு சொல்லியிருந்த ராகு கேது வழிபாடுன்னு சொல்லியிருந்தேன். இவாளுக்கும் அதைவே ஸ்ரத்தையாக பண்ணிக்கிறது நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கும். அதேமாதிரி ஸ்வயம் வரா பார்வதி பூஜைன்னு சொல்லுவா. இந்த ஹோமம் பண்ணும்போது பார்த்தோம்னா சாதத்தில் மஞ்சள் கலந்து அந்த மஞ்சள்னால ஹோமம் பண்றது ரொம்ப விசேஷ பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம், விவேகானந்தன் பேசுறேங்க, இந்தோனேஷியால இருந்து. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எனக்காக தாங்க. ஐயாவுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க சார். ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம். ஓகே, என்ன கேட்கணும் சார் உங்களுக்காக இன்னைக்கு? பொது பலன், வேலை வாய்ப்புகள் பத்தி தாங்க. ஐயா பதில் சொல்ல போறாங்க, கேட்கலாம். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க. ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துக்கு இப்போதைக்கு சப்தமஸ்தானத்துல சனி பகவான் பார்வையிடக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. அதுலேயும் நல்ல இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டுட்டேன்னா, பொதுவாக சில பேருக்கு நான் அப்பவே சொல்லி இந்த மாதிரி பழகிரும்னு சொல்லலாம்.
சார் ஒரு இது இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, எப்பவுமே இருந்துட்டு இருந்ததுன்னா அது பழக தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி அந்த பழக்கமாயிருச்சு. அது நல்ல மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு பைரவர் வழிபாடு நான் சொல்லியிருந்தேன், இதே நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தெரியும். அவன் பைரவர் வழிபாடு உங்களுக்கும் நான் சொல்கிறேன். அவன் மகாலட்சுமி மந்திரத்தை நம்ம நித்தியம் ஜபம் பண்ணிக்கிறது தொழிலில் நல்ல முன்னேற்றமும் அதே மாதிரி செல்வ செழிப்பாக இருக்கும். மகாதேவ்யேஜ வித்மஹே விஷ்ணு பத்னி சதீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாதே அமே சரசலே சரோஜஸ்தே தவளதராம்சோ கந்தமால்ய சோபே பகவதீ ஹரிவல்லவே மனோஜ்ஞே திரிபுவன பூதஹரி பிரசீதபஹ்யம் அப்படின்னு சொல்லுவா. அந்த அம்பாளை நித்தியமாக பிரார்த்தனை பண்ணுறது செல்வ செழிப்புக்கும் நல்ல மாற்றங்களுக்கும் உரியதாக இருக்கும். அழைப்பிற்கு நன்றி. ஜாதகம் ரீதியான நிறைய கேள்விகள் உங்க மனசுல இருக்கும், அது எல்லாத்தையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஒரு சிறிய வேலைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களையும் இந்த ஆண்டிற்கான சிறப்பு ராசி பலன்களையும் நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிட கலா ரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444469445. சார், ராசி பலனின் தொடர்ச்சி பார்த்துடலாம். ஆமா, இது 12வது ராசி, அதாவது கடைசி ராசி. இந்த ராசிக்கு மீன ராசின்னு பேர். மீனராசிக்கு இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இத்தனை நாள் சிரமப்பட்டதுக்கு இப்போ ஒரு நல்ல விடிவு காலம் கிடச்சிருக்குப்பா, இதை வச்சு நான் வாழ்க்கையில் முன்னேறலான்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா குரு சப்தமஸ்தானம்னு சொல்லுவா, கரெக்டாக 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டமாக 8வது மாதத்துக்கு மேலே மாறுறது. ஆனால் இப்போவே ஓரளவுக்கு நல்லதாக இருந்துன்னு இருக்கு. முயற்சிகள் நல்லா மேற்கொண்டது இத்தனை நாள் ஒரு வாழ்க்கையில் ஒரு பாடமாக இருந்திருக்கும்னு சொல்லலாம். அதாவது சின்ன விஷயங்கள் நடந்திருந்தால் கூட ஒரு பாடமாக எடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இனிமே நிச்சயம் ஏமாறப்படாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா, அதுக்கு உண்டான சிறந்த வருஷமாக இந்த வருஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவலையே பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வெற்றிகள் உங்களை தேடி வரும். நினைச்ச காரியங்கள் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்ச இடத்துக்கு போய் அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. பணவரவும் மற்ற விசேஷ நன்மைகளும் சொந்த பந்தங்கள் மத்தியில் நல்ல முன்னேற்றமும் நல்ல பேரும் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சாஸ்தா வழிபாடுன்னு சொல்லுவோம். ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்ச காரியம் முன்னேற்றம் தரும். சிறப்பா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர அழைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என்னோட நேம் சாரதா. சாரதா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க சென்னையில இருந்து கால் பண்றேன் மேடம். சொல்லுங்க சாரதா, யாருக்காக நீ கேள்வி கேட்க போறீங்க? என்னோட கணவர் பாலாஜிக்கு. ஓகே, பாலாஜியோட ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி தனுசு ராசி, மூல நட்சத்திரம், துலாம் லக்னம். ஓகே, என்ன கேட்கணும் பாலாஜிக்காக இன்னைக்கு? அவருக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு, தொழில தேவையில்லாத பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, உத்தியோகத்துல அவருக்கு இந்த தரமாக மாற்றம் கிடைக்குமா, உத்தியோகத்துல உயர்ந்த பதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா? ஓகே, கவலைப்படாதீங்க சாரதா, ஐயா பதில் சொல்ல போறாங்க, கேட்கலாம். பொதுவா நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா தனக்காக கேட்கறது உண்டு. அதே மாதிரி நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா தான் நன்னா இருக்கிறத என் கணவர் நன்னா இருந்தா நான் நன்னா இருப்பேன், என் குழந்தைகள் நன்னா இருந்தா நான் நன்னா இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடியது ஒரு அம்மா. அதே மாதிரி மனைவியா இருக்கக்கூடியவங்க. நிச்சயம் உங்களுடைய கணவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன விஷயத்தையும் நம்ம சாதாரணமாக காலில் அடிபட்டதுன்னா நம்ம 40% அடிபட்டுருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம், காலில் அடிபட்டது பாரு அப்படின்னு சொல்லிட்டு 60% சேர்த்து சொல்லிடுவோம். அதில் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பெருசாக நினச்சக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கங்காட்டி 2வது 7 சனி நடந்துட்டு இருக்கு. தொழிலில் முன்னேற்றமாகணும். எனக்கு கீழே இருக்கிறவங்க கூட மேலே வந்துட்டு இருக்கேன், நான் அப்படியே இருந்துட்டு இருக்கேன்னு வருத்தம் உங்ககிட்ட படும்போது அது உங்களுக்கும் மேலும் வருத்தமாக இருந்துட்டு இருக்கு. என்ன பண்ணோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால 6 to 7:30 சொல்லுவா. ஆதித்ய ஹிருதயம்னு சொல்றது உண்டு. அதாவது சூரிய பகவானுக்கு வழிபாடக்கூடிய வழிபாடுன்னு சொல்லுவா. ராமபிரானுக்கு இந்த வழிபாடை சீதாபிராட்டி தன்னை விட்டு எடுத்துட்டு போகும்போது அந்த வழிபாட்டை பண்ணியிருக்கார். அவருக்கு 7 வாரங்களில் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய விசேஷங்கள். அதுலேயும் குறிப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா, நல்லா பிரார்த்தனை பண்ணக்கூடிய பக்தரான நம்மளுக்கு 7 வாரங்கள்களில் 7 நிமிஷத்தில் வித்தியாசம் தெரியக்கூடிய ஒரு மந்திரமாக அந்த மந்திரம் இருக்கும். அதை லயச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணி ஆதித்ய ஹிருதயம்னு சொல்லுவா. அந்த மந்திரத்தை கோயிலில் போய் ஜபம் பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அழைப்பிற்கு நன்றி சார். பொதுவாகவே ஒரு வருடம் ஃபுல்லாக நம்ம மிஸ் பண்றோமே அப்படின்னு நினைக்கிறவங்க யாரு அப்படின்னாக்க, படிக்கிற மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க மட்டும் இல்ல, அவங்களுடைய பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் போது அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாணவர்களுக்கு அதுவும் இப்போ பரீட்சை நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் என்ன சொல்வீங்க? என்ன பரிகாரம் நல்ல சிறப்பாக மார்க் வாங்க என்ன இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப விசேஷம். அதாவது
ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது தனக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா தான் பரீட்சைக்கு போகலைனாலும் நான் குழந்தை பரீட்சைக்கு போறதுனா இவா பரீட்சைக்கு போற மாதிரி வருத்தப்பட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிறதா பெற்றோருக்கு இருக்கும். அது மாதிரி ரொம்ப வருத்தங்கள், ஸ்ட்ரெஸ், இதனால மறதி மட்டும் நிறைய இருக்கு. படிச்சானா நன்னா படிப்பான், ஆனா படிக்கிறது இல்லை அப்படின்னு நிறைய பெற்றோர் சொல்றதை நானே பார்த்திருக்கேன். இவாளுக்கு வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, வித்யா சரஸ்வதி ஜபம்னு சொன்னா ஒரு ஸ்கூலுக்கே பண்ணி கொடுத்துருக்காத. வித்யா சரஸ்வதி ஜபம் ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு புதன்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சரஸ்வதியோட படத்தை வச்சுக்கணும். நீங்கள் அந்த சரஸ்வதி அம்பாளுடைய படத்தை வச்சுட்டு பால் பாயசம் ஆற்றுல வீட்டில் வந்து பால் பாயசம் செஞ்சுக்கணும். அந்த பால் பாயசம் அது மாதிரி தேன், இந்த தேன் வச்சு அம்பாளுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனைன்னு சொல்லுவோம். அம்பாளுடைய போற்றிகள் நாமம்னு சொல்றது உண்டு. இதை தாமரையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த தாமரையில் ரொம்ப பிரார்த்தனை பண்ணி அந்த குழந்தையோட புஸ்தகத்தை வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணுங்க. அந்த அர்ச்சனை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகும். அந்த மந்திரத்தை குழந்தை கேட்குற மாதிரி வைங்கோ. அதே மாதிரி வீட்டில் பண்ணிக்கோங்க. இது வெளியில் பண்ணுறதோட வீட்டில் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த தேனை டெய்லி கார்த்தால அவளை சாப்பிட கொடுக்கணும். நைட்டு தூங்கும் போதும் சரி, காலையிலையும் சரி சாப்பிட கொடுக்கறது ரொம்ப விசேஷம். நிச்சயமாக நல்ல மதிப்பெண், நல்ல மாற்றங்களும் நல்ல மதிப்பெண் என் குழந்தை நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. யதார்த்தமாக சொல்ல போனால் ஏராளமான பேர், நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக இது சொல்லும்போது ஏராளமான பேருக்கு இது நல்ல மாற்றங்கள் கொடுத்துருக்கு. இதே மாற்றத்தை உங்கள்கிட்டையும் நான் எதிர்பார்ப்பேன். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசுவோம். நேர அழைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், பேச்சு முத்து, சென்னை மன்னிவாக்கத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேன். உங்க ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. நட்சத்திரம் பூர நட்சத்திரம், சிம்ம ராசி. ஓகே, என்ன கேட்கணும் முத்து சார் உங்களுக்காக இன்னைக்கு? வேலை வந்து செட் ஒன்னும் ஆகல. நல்லா போயிட்டு இருந்தது. 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். திடீர்னு போன வருஷத்துல இருந்து இந்த ஒரு 2-3 மாசமா வேலை செட் ஆகல. நிறைய பிரச்சனை. ஓகே, கவலைப்படாதீங்க, ஐயா பதில் சொல்லுவாங்க, கேட்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் சொல்லுவா, இந்த காலகட்டம் எனக்கு பூர்வ நட்சத்திர சிம்ம ராசியாக இருந்துட்டு இருக்கு, வீடு எனக்கு சரியில்லை, வீடு சம்மந்தமாக நல்லா தான் இருந்தது, திடீர்னு வீடு மாற்ற சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவா. ஆனால் உங்களோட ராசிக்கு பார்த்துட்டோம்னா வேலை சம்பந்தமான உபாதைன்னு சொல்லுவா. இது தசா புக்தி உங்களுக்கு காரணமாக இருக்கும். ஒவ்வொரு ராசிலையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தசா புக்தி சூக்ஷமம் அந்தரம்னு சொல்கிறது உண்டு. இந்த 4 விஷயங்களை வைத்து தான் இன்றைய காலகட்டத்தை நிர்ணயிக்க முடியும்னு சொல்லலாம். உங்களுக்கு பூர நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம், அந்த அந்தரம்னு சொல்லக்கூடிய கிரகநாதர் கொஞ்சம் விசேஷமாக இல்லாமல் இருக்கங்காட்டி தான் இந்த தடசங்கள் அப்படிங்கிறது வருது. இதுக்கு என்ன பண்ணிக்கணும் நீங்கள் அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவாக ஒரு தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதோட பிரதானமாக இனி வரக்கூடிய எல்லா விஷயமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவக்கிரக வழிபாடுன்னு சொல்லுவா. அதாவது வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உடமேல் புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஒவ்வொரு தினங்களும் நமக்கு நன்னா இருக்கணும். அந்த ஒவ்வொரு தினங்களும் நன்னா இருக்கிறதுக்கு நவக்கிரக வழிபாடு விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நாள் கோயிலில் போய் நிர்ணயம் பண்ணிக்கோங்க. அப்படி 7 வாரங்கள், ஒரு வியாழக்கிழமை எடுத்துட்டா அது 7 வியாழக்கிழமையாக இருக்கலாம், ஒரு சனிக்கிழமை எடுத்துட்டா அது 7 சனிக்கிழமையாக இருக்கலாம். நவக்கிரகத்துக்கு எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ணி வழிபடுங்க, நிச்சயம் இந்த குறைகள் நீங்கும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, ஆடியில இருந்து நாங்க பாரதி பேசுறாங்க. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? நாங்க எங்களுக்காக தான் கேட்கணும். உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. தனுசு ராசி, மூல நட்சத்திரம். என்ன கேட்கணுமா உங்களுக்காக இன்னைக்கு? எங்களுக்கு வந்து சொந்த வீடு அமையாம இருக்கு. ஓகே, வீடு பாக்கியா இருக்கா, எப்படி இருக்கும் அந்த வருஷம் கேட்கணும். ஓகே, மையா பதில் சொல்வாங்க, கேட்கலாம். தனுர் ராசிக்கு பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம்னா பூர்வீக இடம், எனக்கு வந்து பூர்வீக இடமா இருந்திருக்கு, இந்த பூர்வீக இடத்தை கொடுத்துட்டு இந்த புதுசாக இடம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. புதுசாக இல்லை சார், நான் தான் சம்பாதிச்சு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு முயற்சிகள் மேற்கொள்றது ரொம்ப நல்லது. இதே நட்சத்திரம் அவா பேரில் வாங்காமல் மற்றவா பேரில் ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணிட்டா சீக்கிரம் காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன காரணம்னா, அப்படியே ஒருத்தருக்கு சொல்லியிருந்தேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே எண்ணம் நாளைக்கு இருக்கிறது கிடையாது. இன்னைக்கு வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும், திருப்பி ஒரு மாதம் கழிச்சு இன்னைக்கு வீடு வாங்கணும், திருப்பி ஒரு மாதம் கழிச்சு வீடு வாங்கி ஆகணும், ரொம்ப நாசமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இதை வந்து முயற்சி எடுத்துக்கிறது விசேஷம். செவ்வாய்க்கிழமை பூமிகாரகர் அப்படின்னு சொல்லக்கூடியது நவக்கிரகத்தில் செவ்வாய் பகவான்னு சொல்லுவா. செவ்வாய்க்குண்டான அதிபதினு சொல்லக்கூடியவர் முருகப்பெருமான்னு சொல்லுவா. அதனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாஹோரைன்னு சொல்லுவா. அன்னைக்கு காத்தால 6 to 7 செவ்வாஹோரையா இருக்கும். அந்த செவ்வாஹோரையில் முருகனை வழிபடுறது விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்
உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அந்த அருள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அவருடைய அருள் இருந்ததுன்னா எத்தனை வருஷங்கள்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், சில நிமிஷத்துல உங்களுக்கு கிடைச்சிரும்னு சொல்லலாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? விஜயலட்சுமி பேசுறோங்க. விஜயலட்சுமிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திருச்சி மாவட்டம் வடாத்திரையில இருந்து பேசுறோங்க. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? என் பொண்ணு பேர் கீர்த்தனாங்க. மகர ராசி, திருவோண நட்சத்திரம். கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப கல்யாணம் பேசி முடிச்சிருக்கோம். ஓகே, கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லணும் இல்லையா? முதல்ல வாழ்த்துக்கள் கீர்த்தனாக்கு சொல்லிடுங்க. இப்ப ஐயா பதில் சொல்லுவாங்க, கேட்கலாம். ரொம்ப விசேஷமான இது என்னன்னு கேட்டோம்னா, இன்னைக்கு ஒருத்தர் வந்து இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணியாச்சுன்னா நீங்களும் அதே மாதிரி கல்யாணம் ஏற்பாடு பண்ணியாச்சு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கேன். ரொம்ப அழகாக பொருத்தம் பார்த்துருப்பேன். 2 பேருக்கும் நல்ல பொருத்தங்கள் இருக்கு. தச பொருத்தங்கள்ல எத்தனை பொருத்தங்கள் இருக்கு, அந்த பொருத்தத்து ரீதியாக இந்த வருஷங்கள் நல்லா இருக்கணும். அதே போன்று பார்த்துட்டோம்னா 2 பேருக்கும் நல்ல ஒற்றுமைகள் இருக்கணும். அந்த ஒற்றுமைகள் இருக்கிறதுக்கு என்ன வழிபாடுன்னா, அப்பவே நான் சொன்னது குலதெய்வ வழிபாடு தான். அதனால பொதுவாக எல்லாரும் கல்யாணம் முடிச்சுட்டு குலதெய்வ வழிபாடு போகிறதுக்கு மறந்துடுவா. பொண்ணு வீட்டு குலதெய்வ வழிபாடு போகிறதுக்கு மறக்கிறது உண்டு. அப்படி கிடையாது. அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு போய் 2 நெய் விளக்கு அம்பாளுக்கு கொடுக்கணும். அது சுவாமியாக இருந்தாலும் சரி, அம்பாளாக இருந்தாலும் சரி, கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இவங்களுடைய திருமண காரியங்கள் நிச்சயம் நல்ல முன்னேற்றங்களாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு உண்டான தன்மைகளும் இப்போ நல்லா இருக்கு. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க. உங்க பெயர் சொல்லுங்க. சுந்தரி. சுந்தரிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேள்வி? அவர் பெயர்? கணேஷ்குமார். ராசி மற்றும் நட்சத்திரம்? நட்சத்திரம் கடகராசி. என்ன கேட்கணுமா கணேஷ்காக இன்னைக்கு? வேலை சரியான வேலை கிடைக்கும். வேலை சரியா இருக்க மாட்டேன். 2 வருஷமாவே வேலை இல்லை. ஓகேம்மா, கவலைப்படாதீங்க. ஐயா பதில் சொல்லுவாங்க, கேட்கலாம். பொதுவாக நான் எல்லாத்துக்கும் சொல்கிற விஷயங்கள் இது. நம்ம வைரம்ங்கிறது விலை உயர்ந்த வைரம். உங்களுக்கே தெரியும், வைரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்ததாக இருந்துன்னு இருக்குது. அதே மாதிரி நல்லா மின்னக்கூடியதாக இருக்குது. சரி, இந்த விலை உயர்ந்த வைரம் தானேன்னு சொல்லிட்டு மண்ணுக்குள்ளே நீங்கள் புதைச்சி வச்சா செடி வருமோ? வராது. அது செடியை விதையை புதைச்சி வச்சா தான் செடி வரும்னு சொல்லுவாள். எப்பவுமே அதுக்குரியதாக நம்ம மாறணும், அதுக்குரியதான விஷயங்களே அந்த இடத்துல போடணும்னு சொல்கிறது உண்டு. வேலையில் போய் என்ன இந்த முதலாளி இப்படி சரியில்லாமல் இருந்துன்னு இருக்காருன்னு நினச்சா அது கஷ்டம். அந்த முதலாளிக்கு சரியானதாக நம்ம மாறினா அது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாள். இதில் இடம் விட்டு இடம் மாறிண்டே இருக்கிறது, அதே மாதிரி தடங்களாயிட்டு எனக்கு சரியான இடம் தர மாட்டேங்கிறது, சரியான இடம் கிடைக்கிறது இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறது பிரதான எண்ணமாக இருந்துன்னு இருக்கும். இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டுட்டேன்னா, துர்க்கை வழிபாடு விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாள். இந்த துர்க்கை வழிபாடு ராகு கால வழிபாடு பண்ணுறது உண்டு, பார்த்துருக்கல? அதே ராகு கால வழிபாடு தான் நீங்கள் பண்ணணும். அந்த ராகு கால வழிபாடில் குங்கும அர்ச்சனைன்னு சொல்லுவா. அம்பாளுக்கு தேவ்யே நமஹ, துர்க்கையே நமஹ, திரிபுவனேஸ்வரியே நமஹ, மகாஸ்வரூபிணே நமஹ, காளிகாயே நமஹ, பிரதாயே நமஹ, ஐஸ்வர்யாயே நமஹ, சாந்தவ்யே நமஹன்னு அர்ச்சனை பண்ணுவான். அந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி சங்கல்பம்னு ஒன்று சொல்லுவா. எதுக்காக சங்கல்பம் பண்ணிக்கணும்னா, உத்தியோகம் ஸ்திரமாக இருக்கணும்னு நல்லா சங்கல்பம் பண்ணிக்கோங்க. நிச்சயம் ஸ்திரமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அழைப்பிற்கு நன்றி. சார், இன்னைக்கு ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. அதே மாதிரி பசங்க வந்து படிப்புல சிறந்து விளங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. குலதெய்வம் தெரியாதவங்க எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழியும் சொன்னீங்க. நிறைய பேருடைய பிரச்சனைக்கு மிக தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நிச்சயம் இந்த நிகழ்ச்சியின் மூலமா இந்த வருஷங்கள் முழுமையா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும், முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி, ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தனங்கு வாழ்க, ஆனை தனங்கு வாழ்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். இன்னைக்கு நாம ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களும் பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான ராசி பலன் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா? இந்த ஆண்டு நம்ம எல்லாருக்குமே சிறப்பான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் திங்கள் காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.